இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். உத்தமர்கள் உடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அப்படின்னா உத்தமர்கள்னால் யாரை குறிக்குதுன்னா, நம்ம வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் பார்க்குறோம். இந்த உத்தமன் என்பது நீதிமானுக்குள்ளேயும் அடங்குது. நோவாவை பார்க்குறோம் இல்லையா? அதே போல் யோபுவை பார்க்குறோம், ஆப்ரஹாமை பார்க்குறோம், ஈசாக்கு, யாக்கோபன் எல்லாமே உண்மையும் உத்தமமாய் அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்போ அந்த சுதந்திர வீதம் என்பது எங்கே வைத்திருக்கிறார்? உத்தமர்களுக்கும் நீதிமான்களுக்கும் பரலோகத்தில் அந்த நித்திய ஜீவனாய் அந்த மகிமையில் அவங்களை கொண்டு போய் வைக்கிற அந்த பாக்கியத்தை அவங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்து அவர்கள் சுதந்திரத்தை என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் செய்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் சத்திய வசனங்களை கை கொண்டு நீதிமானாய் நாமும் நடக்கும்போது கர்த்தர் நம் நாட்கள் எவ்வளோ என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள்னே அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் உத்தமமாக நீதிமானாக இருந்தீங்கன்னா ஆபத்து காலம் என்று ஒன்று வந்தாலும் சரி, அந்த நாட்களில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். பஞ்சகாலம் என்று தேசத்தில் வந்தாலும் உங்களை தேவன் திருப்தியாய் போஷிப்பார். பஞ்ச நாட்கள்லையும் கர்த்தர் அவர்களை திருப்தி அடை செய்வார் என்றே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர்களின் வழியோ அழியும் என்றே வேதவசனம் சொல்லுது. நீதிமான்கள் உடைய பாதை எப்படி இருக்கும்? நடு பகலை போல, பட்ட பகலை போல அது வெளிச்சமாக இருக்கும் இல்லையா? அது ஜீவ வழிக்கு போகிற பாதையாகவும் இருக்கும். ஆனால் துன்மார்க்கர்களுடைய வழியோ அழியும் என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவனாக இருக்கிறதுன்னு ரோமர் 6:23 பார்க்குறோம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னா நித்திய அழிவுக்குள்ளாக அவங்க ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் தேவனுடைய கிருபா வரத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை உண்டாக்குறார். அது யாருக்குன்னா, அந்த உத்தமர்களாக நடக்கிறவங்க, நீதிமானாக இருக்கிறவங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவங்க, கர்த்தரை பற்றி கொண்டு அவர் மேலே விசுவாசமாக இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபா வரம் என்பது நித்திய ஜீவனை கொடுக்குதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் இருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தருடைய கிருபை, தேவன் யாருக்கு கிருபையை தருகிறார்? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை. அது யாருக்கு கொடுக்கணும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த கிருபையை தரார். அப்போ அவருக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்கன்னா அவருடைய நீதி உங்கள் மேலே இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மேலே அனாதியாக என்றென்றைக்கும் அவருடைய நீதி விளங்கும். அவங்கள தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். 2 தீமோத்தேயு 2:19 பார்க்குறோம், ஆகலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரை. அப்போ கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் பாவத்தையோ அக்கிரமத்தையோ செய்ய மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு முத்திரை. அதனால் அவருடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அது எங்கே போடப்பட்டிருக்கு? நித்திய ராஜ்யத்திலே அந்த அஸ்திபாரம் நமக்காக போடப்பட்டு வைத்திருக்கிறது. அந்த கிருபா வரத்தினாலே நித்திய ஜீவனை நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி அவருடைய நாமத்தை சொல்கிற நீங்கள் அநியாயத்தை விட்டு விலகிடணும். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த நித்தியத்தை நாமளும் சுதந்திரிக்கணும். சங்கீதம் 73:24 பார்க்குறோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் கொள்வீர்னு சொல்லி தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி தாவீது நடந்தார். எந்த ஒரு யுத்தத்துக்கு போக முன்பாக கர்த்தரிடத்தில் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த தண்டை திருப்பி கொள்ளலாமா, இந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி ஒரு இடத்துலையும் ஆலோசனை கேட்பார். அப்போ அவர் ஆலோசனையின்படி நம்மளை நடத்தி முடிவில் நம்மையும் தேவன் மகிமையில் ஏற்றுக்கொள்வார். அன்னைக்கு தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுத்தார், இன்னைக்கு நமக்கும் தேவன் கொடுக்க வல்லவர். அதே போல் என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்று சங்கீதம் 49:5 பார்க்குறோம். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம், அவரை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் எப்படியா
அது என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அப்போது நாம் கர்த்தரை நம்புகிறோம்னா யார் நம்ம பின்தொடர்றாங்களோ அவங்க அக்கிரமம் அவங்கள தான் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் தீங்கு நாளில் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் இல்லையா? தீங்கு ஒன்றும் உன்னை அணுகுவது இல்லைன்னே சொல்கிறார். தீங்கு நாளுக்கு தேவன் நம்மை தூரப்படுத்துகிறார். தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுறதுனால தேவன் நம்மை மன்னித்து போதித்து இருக்கிறார். நம்மளை சிற்றித்து போதிக்கிற ஒரு ஆயம் இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம நடத்தும் போது அதை உணர்ந்து நாம் அந்த காரியங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டுறணும் இல்லையா? சங்கீதம் 31:7 பார்க்குறோம், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா நமக்கு போதும் இல்லையா? இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவர் கிருபை நம்மை தாங்கும், அவர் கிருபை நம்மை காக்கும். அதனால நான் அந்த கிருபையில் களி கூர்ந்து மகிழ்வேன்னே தாவீது சொல்கிறார். என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ தேவன் நம்ம உபத்திரவத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார்னு எபிரேயர் 2:18 கூட பார்க்குறோம். அப்போ அவர் நம்மை தாங்குவார். நம்ம அப்படி ஆகுலங்களை அறிஞ்சிருக்காருன்னா அந்த நேரத்தில் நமக்கு எப்படி உதவணும்னு தெரியும். 1 யோவான் 2:25 பார்க்குறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்குது. அதை நாம் சுதந்தரிப்போம். அதுக்கு நாம் எப்படி நடக்கணுன்ற காரியங்களை தான் நமக்கு ஒரு நாளும் தேவன் போதித்து வரார் இல்லையா? 1 பேதுரு 1:4-5 பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அழியாததும் மாசற்றதுமான அந்த வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜெனிப்பித்து இருக்கிறாராம். அதனால் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நம்ம காக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த சுதந்திரம் நமக்கு எங்கே வச்சுருக்காரு? பரலோக ராஜ்யத்திலே அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த நித்திய ஜீவன். அப்போ அந்த அழியாதது, மாசற்றது, வாடாதது எது? அந்த சுதந்திரம், நித்திய ஜீவன். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குன்னா கர்த்தர் பரலோகத்தில் அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்ம காத்து நடக்கும்போது நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ரோமர் 5:21 சொல்லுது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுது. ஆனால் ஒருத்தர் மேலே தேவன் கிருபையை வச்சிருக்காருன்னா அதன் மூலமாக கர்த்தர் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஆண்டு கொள்ளுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போது பாவம் மரணத்துக்கு ஏதுவானது, கிருபை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. அப்போ நீங்கள் விசுவாசிங்க, நீதிமானாய் உத்தமனாய் நடக்கும்போது தேவன் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். என்றென்றும் அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம் இல்லையா? அந்த மகிமையில் வைக்க போகிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6:33. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்து ஆதரித்து தான் வருகிறார். அதனால் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்றே வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னே சொல்கிறார். ஏசாயா 60:21 என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக இருக்காங்க. நான் நட்ட கிளை, நான் மகிமைப்படும்படியாக என் கரத்தின் கிரியைகளாக அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கி நம்மையும் தேவன் அவர் கரத்தின் கிரியைகளாக வைத்திருக்கிறார். தேவன் நம்மையும் மகிமைப்படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் இல்லையா? நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பாங்கன்னே சொல்கிறாரு. அப்போ அவர் நித்தியத்துக்கென்றும் வைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை சுதந்திரிக்கும்படியாக அந்த கிளையெல்லாம் தேவன் நட்டு வச்சிருக்கா. அவர் நட்டதை ஒருவராலும் பிடுங்க முடியாது இல்லையா? தேவன் தான் அதுக்கு அஸ்திபாரம், ஆதாரமாக இருக்கார். சங்கீதம் 37:12-13 பார்க்குறோம். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரிலே பற்கடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவங்கள பார்த்து அவர் நகைக்கிறார். ஏன்னா அவனுடைய நாள் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். துன்மார்க்கர்களுடைய நாள் கர்த்தர் கரத்தில் இருக்கு, அவங்க நாள் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நீதிமானை பார்த்து அவங்க நகைத்து கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குன்னு தாவீது சொல்கிறார். அதனால் சத்துருக்கள் கைக்கு என்னை நீங்களாகி
என்னை என்னை தப்புவிக்கிறவராய் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறார். சங்கீதம் 21:4 அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கோ என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அப்போ இன்னைக்கு ஆயுசு நாட்களை நாம் பெருகும்படியாக கேட்குறோம். ஆனால் கர்த்தர் தீர்க்காயுசை நமக்கு வைத்திருக்கிறார். நான் நித்திய ஜீவனில் என்றென்றும் வாழப்போகிறேன். அதுதான் அந்த தீர்க்காயுசை நமக்கு தேவன் அளிக்கிறதா இருக்குது. சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவார், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. கர்த்தர் வாசம் செய்யும் அந்த ஸ்தலம் இல்லையா, அதுதான் ஜீவ மார்க்கத்துக்கு நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய சமூகத்தில் என்னைக்கும் ஆனந்தம், அவரது வலது பாரசத்திலே பேரின்பம். தேவனை துதித்து போற்றி மகிமைப்படுத்தி கொண்டு எந்நேரமும் கர்த்தரை 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேருபீன்களாலும் கேருபீன்களாலும் தேவன் நிதாமம் போற்றப்படுகிறவராக இருக்கிறார். அந்த எல்லையிலே அவரை நாமும் புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அந்த நித்தியத்தில் இருக்க போகிறோம். அந்த நித்திய பேரின்பத்தை நாம் அடைய போகிறோம். இந்த உபாகமம் 31:25 சொல்கிறார், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கணும். அதை போல் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்கு தக்கதாக நம் சரீரத்திலும் தேவன் பலனை தருகிறார். இதை விசுவாசிங்க. நம்ம நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் பலனை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து ஆலோசனை கத்தரார்ந்து தேவன் நம்மை வழிநடத்துவார். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. அதனால உத்தமர் நாட்களில் கர்த்தர் அறிஞ்சிருக்கார். அவங்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமீன்.